கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்றைய புதியல் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய புதியல் நிகழ்ச்சியின் தலைப்பு யோசபாத்தின் ஜெபம். யோசபாத் என்ற அரசர் எருசலேம் ஆண்டுகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் மோவாப், அம்மோனியர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க. அவர் படையெடுத்து வந்து எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டாங்க. இதை கேள்விப்பட்டார் யோசபாத். உடனே என்ன செய்தார்னா உபவாசம் பண்ணார். அது மாத்திரமில்லை, எல்லா ஜனங்களையும் கூட்டினார். எல்லாருக்கும் சொல்லிட்டார், நமக்கு விரோதிகள் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லோரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். அவரும் உபவாசம் பண்ணார். அதனால் உபவாசம் பண்ணி எல்லோரும் யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க. அவர் என்ன செய்தாருன்னா பாடகர்களை நியமித்தார். அந்த யுத்தத்துக்கு எல்லோரும் அணிவகுத்து போர் வீரர்கள் போவாங்க. யோசபாத் என்ன செய்கிறாருன்னா பாடகர் குழு முன்ன நிறுத்தி துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரை துதித்து பாடினதுனால அந்த வந்திருந்த எதிரிகள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா அவங்களே ஒருவருக்கொரு சண்டை செய்து இன்னும் வாங்கி ஓடிட்டாங்க. அதனால் யோசபாத் வெற்றி பெற்றுட்டார். இதிலிருந்து இன்னொரு நமக்கு உலக பிரகாரமாக காட்டினா ஜெட்சன் ஆப்ரஹாம் என்ற சகோதரர் அந்த நாட்களில் பேக்கரி கடை வச்சுருந்தார். அவரால் நஷ்டம் ஆகிட்டார். நஷ்டம் ஆனதுனால அவர் என்ன செய்தார்னா மனம் தளர்ந்து போகல. அவர் ஊர் பக்கத்தில் தேரிக்காடு இருந்தது. அந்த தேரிக்காட்டில் போய் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். அப்போ ஜெபம் பண்ணனால நமது ஆண்டவராகிய இயேசு அவர் தரிசனத்தில் ஒரு இயந்திரத்தையே காட்டினாராம். இந்த மாதிரி நீ கேக் செய், விற்பனை செய்ய, நீ ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னார். அவருக்கு கடவுளுடைய பேச்சை கேட்டு அதன்படியே வியாபாரத்தை பழையபடி ஆரம்பித்தார். அவர் சொன்னபடியே அந்த கேக்கை செய்தார். நிறைய லாபம் கிடைச்சி கடனெல்லாம் அடைச்சிட்டார். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி அவருடைய குடும்பம் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கு, கடவுளை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நாமும் நமக்கு விரோதமாக இல்லை நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்தால் நம்ம கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் நாமும் என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக விரோதிகள் வந்தபோது அவர் உம்மை நம்பி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வெற்றி பெற்றார். அதுபோல் நாங்களும் எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் வரும்போது உலக பிரமாணம் நம்பாதபடி உம்மை நம்பி உமக்கு முன்பாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வெற்றி பெற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமென்.